விண்வெளியில இருந்து நம்ம பூமியை பார்த்தா அது ஒரு அழகான நீல நிற கோளை மாதிரி தெரியும். அதனாலதான் இத நீல கிரகம்னு சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கிரகத்தோட 70% தண்ணியால சூழப்பட்டு இருந்தாலும் அந்த நீல நிறத்துக்கு அடியில என்ன இருக்குன்னு நமக்கு எவ்வளவு தெரியும்? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் கடலுக்கு அடியில போறது ஏன் இவ்வளோ பெரிய சவாலா இருக்கு? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்லயே ஒரு ஆச்சரியமான உண்மையோட ஆரம்பிக்கலாம். எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப தெளிவான ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வாழ்ற இதே பூமியோட கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு தெளிவான மேப் இல்ல. எவ்வளவு விசித்திரமா இருக்கு இல்லையா? பாருங்க, நம்ம கிரகத்துல முக்காவாசி பகுதி, அதாவது 70% வெறும் பெருங்கடல்கள் தான். நிலப்பரப்பு வெறும் 30% தான். முதல்ல இந்த பரந்த நீளத்தோட அளவை நம்ம மனசுல ஏத்திக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தா இந்த பறந்து விரிஞ்ச கடல்கள்ல 95% பகுதியை நாம இன்னும் கண்ணால பார்க்கவும் இல்ல, வரைபடமாக்கவும் இல்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 95%, கிட்டத்தட்ட முழு கடலுமே நமக்கு இன்னும் தெரியாத ஒரு ரகசிய உலகமா தான் இருக்கு. கடலை ஆராயறதுல உண்மையான சவால் என்ன தெரியுமா? கிடைமட்டமா பயணம் பண்ற தூரம் இல்ல, ஆனா செங்குத்தா ஆழத்துக்குள்ள இறங்குறது தான். அப்படி இறங்கும்போது நம்ம சந்திக்கிற முதல் தடை இருட்டு. கடலுக்குள்ள முதல் 328 அடி வரைக்கும் ரொம்ப அழகா வெளிச்சமா இருக்கும். வண்ணமயமான பவளப்பாறைகள் எல்லாம் அங்கதான் வளரும். ஆனா இதுதான் ஒரு சாதாரண ஸ்கூபா டைவரோட கடைசி எல்லை. இதுக்கு மேல மனுஷனால அவ்வளவு சுலபமா போக முடியாது. சரி, இன்னும் ஆழமா போக ஆரம்பிச்சா நிலைமை தலை கீழா மாறும். சுமார் 1 கிலோமீட்டர் ஆழத்தை தொட்ட உடனே சூரிய வெளிச்சம் முழுசா மறைஞ்சிடும். ஆமா, ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாத கும்மிருட்டு. இந்த இடத்துக்கு ஒரு பேர் கூட இருக்கு, நள்ளிரவு மண்டலம். இங்க சூரியனோட கதிர்வீச்சு வரவே வராது. அதனால எப்போதுமே ஜெல்லுன்னு உறைஞ்சு போன இருட்டு தான் இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க போற யாருமே அவங்களுக்கான வெளிச்சத்தை அவங்களே தான் கொண்டு போகணும். இருட்டையே சமாளிச்சு இன்னும் ஆழமா போனோம்னா அதை விட ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த தடையை நம்ம சந்திக்கணும். அதுதான் பிரஷர், அதாவது அழுத்தம். இத நீர்நிலை அழுத்தம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு மேல பல கிலோமீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதோட மொத்த வெயிட்டும் உங்களை எல்லா பக்கத்துல இருந்து நசுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது கற்பனை பண்ண முடியாத ஒரு சக்தி. இந்த அழுத்தத்தோட தீவிரத்தை நீங்க உணரணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு முழுசா வளர்ந்த பெரிய யானை உங்க கட்டவிரல் மேல நிக்கிற மாதிரி. இப்போ அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த காரணத்தினாலதான் இதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்படாத எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் ஒரு சோடா கேனன் நசுக்குனா எப்படி நொறுங்குமோ அப்படி நொடிப்பொழுதில் உள்நோக்கி நொறுங்கிடும். சரி, இந்த இருட்டையும் நசுக்கிற அழுத்தத்தையும் தாண்டி மனுஷனோட இன்ஜினியரிங் திறமை எப்படி பூமியோட ஆழமான புள்ளி வரைக்கும் போச்சுன்னு பார்ப்போம். நம்மளோட அடுத்த இலக்கு மரியானா அகழி. மரியானா அகழியோட ஆழம் கிட்டத்தட்ட 36,000 அடி. இதுதான் நம்ம பூமியில மனுஷனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற மிக மிக ஆழமான புள்ளி. இந்த ஆழத்தை மனுஷன் இது வரைக்கும் 2 தடவை தான் தொட்டிருக்கான். முதல்ல 1960ல ட்ரைஸ்டே அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி ரொம்ப கனமான கவசத்தோட இந்த பயணத்தை செஞ்சது. அதுக்கப்புறம் 2012ல பிரபல டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் டீப் சீ சேலஞ்சருங்கிற நீர்மூழ்கியில தனியாவே இந்த சாதனையை செஞ்சாரு. இந்த சாதனையை சரியா புரிஞ்சுக்க இத கேளுங்க. இதுவரைக்கும் 12 பேர் நிலாவுல நடந்திருக்காங்க. ஆனா மரியானா அகழியோட அடி வரைக்கும் போனவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அப்ப பாருங்க, நிலாவுக்கு போறதை விட இது எவ்வளவு அரிதான விஷயம்னு. சரி, 36,000 அடி ஆழம்னு சொல்றோம். இந்த நம்பரை நம்மால நிஜமாவே கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? வாங்க அதோட உண்மையான அளவு புரிஞ்சுக்க ஒரு சின்ன முயற்சி பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் மலை இருக்குல்ல, அந்த மலையை அப்படியே தூக்கி இந்த மரியானா அகழிக்குள்ள போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். எவரெஸ்டோட உச்சி கூட தண்ணிக்கு மேல வராது. அதுக்கு மேலையும் 1 மைல் ஆழத்துக்கு தண்ணி இருக்கும். இப்ப அந்த அகழியோட பிரம்மாண்டம் புரியுதா? இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிற ஆழம். இங்க ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கு. இந்த அழுத்தமும் இருட்டும் நிறைந்த ஆழ்கடல் பகுதியை நாம ஏதோ உயிரில்லாத இடமா நினைக்கிறோம். ஆனா நம்ம பூமியில உயிரினங்கள் வாழக்கூடிய மொத்த இடத்துல 65% இந்த ஆழ்கடல் தான். அப்போ விஷயம் இதுதான். நம்ம பூமியோட மிகப்பெரிய இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எல்லை எங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்களை விட நமக்கு ரொம்ப பக்கத்துல, நம்ம காலுக்கு கீழே இந்த நசுக்கிற நீருக்கு அடியில தான் இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோ.